ஒரு நல்ல ஜனநாயக பண்புள்ள தலைவராக பக்குவப்பட்டு விட்டார், முதிர்ச்சி பெற்று விட்டார் அண்ணன் ஸ்டாலின். கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நண்பர் சீமான் நலம் விசாரிக்க வீடு தேடி வருகிறார். அதிமுக கூட்டணியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அண்ணனை நலம் விசாரிக்க வீட்டுக்கு வருகிறார். முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி முதலமைச்சரை வந்து சந்திப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு. ஏன்னா முதலமைச்சராக இருந்தவரை சந்திக்க கூட அனுமதி இல்லை. அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவன் பிளாட்ஃபார்மில் போய் நின்றுட்டு வர்றான். உட்காருங்கன்னு கூட சொல்லலை மோடி. இவர் இப்படி சால்வை போட்டுட்டு வந்துட்டார். இதுக்கு ஒரு சந்திப்பு. அப்படி தமிழர்களை அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். காயம்பட்டு ரணமாகி எங்கேயாவது ஒரு நிவாரணம் கிடைக்காதாங்கிற அளவிற்கு ஒரு நிழல் வைத்த பந்தலாக அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். அவரை வந்து பார்த்துட்டார், அவருடைய ரணம் மாறிவிட்டது. ஒரு அடுத்த நகர்வுக்கு அண்ணன் ஸ்டாலினோடு கலந்துதான் ஒரு முடிவெடுப்பார் என்கிற அளவிற்கு ஸ்டாலின் உயரமாகிவிட்டார். அதுதான் இன்னைக்கு உண்மை. திமுகவுக்கு அதிமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி. ஆனா இப்ப எதிரியோட வீட்டுக்கே வந்து எப்படி ஓபிஎஸ் போனாரு? இது வந்து அசிங்கம் இல்லையா அவருக்கு? இது ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்த நிலைமை. காலம் மாறுகிறது, காலம் சில பாடங்களை கற்றுத்தருகிறது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரிங்கிற நிலைமையை இன்னைக்கு ஸ்டாலின் முறியடிச்சிட்டார். அண்ணன் ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்ற செய்தி வந்தவுடனே அம்மா உணவகத்தில் இருக்கிற பெயர் பலையை தூக்கி எறிகிறான் திமுக தொண்டை. அவனை கைது செய்கிறார், கட்சியை விட்டு நீக்குகிறார், கராக்கிரகத்தில் அடைக்கிறார். இவருக்கு பேர் தான் ஸ்டாலின். அதிமுக அவைத்தலைவர், நீண்டகாலம் தலைநகர் சென்னையில் அரசியல் செய்த மதுசூதனன் காலமாகி போனார் என்ற செய்தி வருகிறது. எடப்பாடி போவதற்கு முன்னால முதல் ஆளாக போய் நின்று சொந்தங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் முதல்வர் ஸ்டாலின்.